சிலை கடத்தல் தொடர்புடைய காணாமல் போன வழக்கு நாட்குறிப்பு கோப்புகளை கண்டறிய முடியவில்லை என எப்படி தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என்ற கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணையின் போது முறையாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளில் காணாமல் போன வழக்கு நாட்குறிப்பு கோப்புகளை கண்டறிய ஓய்வு பெற்ற காவல் உயரதிகாரி தலைமையில் SIT அமைக்க கோரி யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த விசாரணை செப்டம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் அப்போது மனுதாரர் யானை ராஜேந்திரன் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டின் அபின் சாகுபடிக்கான வருடாந்தர உரிம கொள்கையை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த கொள்கையின்படி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சுமார் 1,21,000 விவசாயிகள் மருத்துவ பயன்பாட்டிற்கான அபின் சாகுபடி செய்ய உரிமம் பெற தகுதியுடையவர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொள்கையால் கூடுதலாக சுமார் 15,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.